தமிழால் தமிழில் இணைந்திருக்கும் தமிழ் டெக் குருஜி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, திருடர்கள் வந்து மிரண்டு போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்துக்க போகிறோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் டிவைஸ் வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறமா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வந்து முன் வச்சிருந்தாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். என்ன ரிக்வெஸ்ட் வந்து முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எம்எஸ் மூலிமா வந்து வெஹிக்கிளை வந்து ஆஃப் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால அறியாமல் வந்து யாராவது வந்து சாவியை வந்து நம்ம பைக்கில் வந்து மாட்டும்போது அதோட அலர்ட்டும் வந்து வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கிங் வந்து ஒரு சேஃப் இல்லாத பிளேஸில் வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிட்டோம்னா அதோட அலர்ட்டும் வந்து நமக்கு வந்து வரது மாதிரி வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுச்சுன்னா பைக்கில் வந்து அதோட அலர்ட்டும் நமக்கு வந்து வர மாதிரி வந்து செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முன் வச்சுருந்தாங்க. அதாவது சில திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாவி போடாமலே வந்து வெஹிக்கிளை வந்து நகர்த்திட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கோல்மால் வேலை பண்ணியாச்சுனாலும் அதோட அலர்ட்டும் வந்து வர வைக்க வேணும்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து முன் வச்சாங்க. ஸோ அவங்க வந்து முன்வைத்த பிரச்சனைகள் எல்லாமே அடிப்படையில் வந்து பார்த்து தான் ஒரு அருமையான ஒரு டிவைஸ் தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பாக்ஸை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளாடி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கார்டு டைப்பில் வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 இயர் வாரண்டி தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது. ஒயர் வந்து 4 கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்டு, அப்புறம் எல்லோ, பிளாக், அப்புறம் க்ரீன் சொல்லிட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க. ரிலேயில் வந்து 4 டைப் ஆஃப் ஒயர் வருது. 2 க்ரீன், அதுக்கப்புறமா ஒரு எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட்டு. இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை தவிர வந்து உள்ளாடி வந்து 2 ஸ்ட்ராப் இருக்குது. 2 ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து இதில் வந்து இல்லை. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 கிராம் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்புல்ட்டாக வந்து பேட்டரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 180 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது செக் பண்ணி தரவாக பார்த்துக்கலாம். இனி லைட்டாக வந்து நம்ம வந்து டெக்குக்குள்ளாடி வந்து நம்ம வந்து போயிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஜியோ சிம்மை தவிர அனைத்து சிம்மும் ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து GSM 850க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 900க்கு சப்போர்ட் இருக்குது. 1800க்கு சப்போர்ட் இருக்குது. 1900க்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து ஹை சென்சிட்டிவ் GPS சிப்செட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து போட்டிருக்காங்க. அது என்னது பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புல்டின் GSM அண்ட் GPS ஆண்டனா டிசைன் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது. அதாவது GPSம் இருக்குது, GLONASஸும் இருக்குது. GPSம் GLONASஸும் சேர்த்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கலீலியோ வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். GPSனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். அதாவது நம்ம லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்சார். அதே மாதிரி வந்து GLONASனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு GPS தான். இது வந்து இதோட ஆரிஜின் வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யா. அதுக்கப்புறம் GLONASனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்ட்ரோல் சென்டருக்கும் சேட்டலைட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதாவது கலீலியோ பற்றி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரியல் டைம் லொக்கேஷன் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருக்காங்க, அதாவது இன்டெலிஜென்ட் அப்லோட் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறமா இதில் வந்து பவர் பட்டன் வந்து கிடையாதான். அதுக்கப்புறம் யூசர் பாஸ்வேர்டு செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கான், யூஸ் மோர் செக்யூர் சொல்லிட்டு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அட்மின் சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த நம்பரால் மட்டும்தான் இந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா, வேறு எந்த மொபைல் ஃபோன் மூலியமாகவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ அன்ஆத்தரைஸ் யூஸர் வந்து இந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் புல்டின் மானிட்டரிங் CPU இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவைஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி செஞ்சுக்கும். அதுக்கப்புறம் புல்டின் ஸ்விட்சிங் பவர் சப்ளை இருக்குது. இது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 வோல்ட்டாக இருந்து 36 வோல்ட் வரை நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ எந்த வோல்ட் வந்து கொடுத்தாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் புல்டின்ஸ் வைப்ரேஷன் சென்சார் இருக்குது. அதாவது இந்த பைக் வந்து லைட்டாக வந்து ஷேக் ஆனால் கூட வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வர மாதிரி. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ட்ரிஃப்ட் ஆனால் கூட வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிறது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து SMS மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 LED வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓனர் கேன் லாக் டீலர் ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன் சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொரியர் பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்க, அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா. அதாவது 2 வீலருக்கு சப்போர்ட் ஆகுமா, 4 வீலருக்கு சப்போர்ட் ஆகுமா, கனரக வெஹிக்கிளுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் ஒரு திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸை வந்து கட் பண்ண நினச்சாங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து கண்டிப்பாக வருமா. அதுக்கப்புறம்
வேறு எல்லாமே நான் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து பைக்கில் வந்து மாட்டுறது எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைனா இன்னும் வித்தின் 2 days வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். லைவாக டெமோவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த டிவைஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட அட்வான்ஸ்டாகவும் டிவைஸ் நிறைய இருக்குது. ஸோ அதிக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.